ரத்னவேல் சர்ச்சைக்கு முற்றுப்புள்ளி வைத்த மாரி செல்வராஜோட 3வது படம் தான் மாமன்னன். இந்த படத்துக்கு ரொம்ப அதிகமான எதிர்பார்ப்பு இருந்தது. காரணம் என்னன்னா, இதுக்கு முன்னாடி எடுத்த அவரோட 2 படங்களும் பரியேறும் பெருமாள் கர்ணனும் மிகப்பெரிய ஹிட்டு. அதனால இந்த படத்துக்கான எக்ஸ்பெக்டேஷன் ரொம்ப அதிகமாகவே இருந்தது. படம் தியேட்டரில் வந்ததுலேருந்து எல்லாராலையும் கொண்டாடப்படக்கூடிய ஒரு சிறப்பான தரமான படமாக தான் வந்தது. ஓடிடியில் வந்த பிறகு பார்த்தீங்கன்னா, படத்தோட வில்லனாக இருக்கக்கூடிய ரத்னவேல் கேரக்டரை மட்டும் எல்லாரும் தூக்கி கொண்டாடினாங்க. ஆனால் அந்த கேரக்டர் கடைசியில் படத்தோட முடிவில் உடஞ்சி விழும். ஆனால் அதுக்கான காரணம் என்னங்கிறதே நமக்கு சரியாக புரிஞ்சிருக்காது. ஆனால் அதுக்கான விளக்கத்தை இன்னைக்கு ஃபகத் சாரோட பிறந்தநாள் அதுமா வாழ்த்துக்களோட தெளிவுபடுத்தியிருக்காரு இயக்குனர் மாரி செல்வராஜ் அவர்கள். அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வணக்கம் ஃபகத் சார், உங்கள் 2 கண்களும் எனக்கு அவ்வளவு பிடிக்கும். அந்த 2 கண்களை வைத்து என் ரத்னவேல் கதாபாத்திரத்தை உருவாக்கினேன். ஒரு கண்ணில் பல தலைமுறைகளாக சொல்லிக் கொடுக்கப்பட்டுள்ள வாழ்க்கை முறை சரி என்ற நம்பிக்கையை தீர்க்கமாக வையுங்கள் என்றேன். மற்றொரு கண்ணில் புதிய தலைமுறைகள் முளைத்து வந்து கேட்கும் வாழ்வியல் முரணுக்கான ஆக்ரோஷ கேள்விகளையும் குழப்பங்களையும் வையுங்கள் என்றேன். மிக சரியாக 2 கண்களிலும் 2 நேரெதிர் வாழ்வை வைத்து என் படம் முழுக்க அப்படியே பயணித்தீர்கள். இறுதியாக 2 கண்களையும் மூட சொன்னேன். ஏனென்று கேட்காமல் மூடினீர்கள். உங்கள் நெஞ்சுக்கூட்டுக்குள் டாக்டர் அம்பேத்கரின் குரலை ஓங்கி ஒலிக்க விட்டேன். அவ்வளவுதான். உடல் சிலிர்த்து நீங்கள் ஓடி வந்து என்னை அணைத்து கொண்ட அந்த நொடி தீரா பரவசத்தோடு சொல்கிறேன், இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் ஃபகத் சார் அப்படின்னு சொல்லிட்டு, ஃபகத்தை மட்டும் இல்லாமல் மாமன்னன் மொத்த டீமையும் அவர் பார்த்தீங்கன்னா டேக் பண்ணி இந்த விஷயத்தை பதிவு செய்திருக்காருங்க. ரொம்பவும் ஹாப்பியாக இருக்குது. ரத்னவேல் கேரக்டரை நிறைய பேர் சாதி ரீதியாக கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. அதனை கடந்து எல்லாரும் ஒன்றுங்கிற மாதிரி சேர்த்து கொண்டாடணும். ப்ளஸ் மாமன்னனோட கிளைமேக்ஸை இவரே டீகோட் பண்ணியிருக்காருங்கிறது இதோட கூடுதல் தகவல் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இன்றைக்கி ஃபகத் சாரோட பிறந்தநாள். அவருக்கு இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். அண்ட் நீங்கள் அவருக்கு விஷ் பண்ண நினச்சா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லிடுங்க.